ஆண்டவரட்சமா இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் தேவ சமூகத்தை வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அவர்களை நடத்துவாராக. அல்லேலூயா. அவருடைய கிருபை கடந்த நாளில் நம்மோடு கூட இருந்தபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வரும் நாட்களில் அவர் நம்முடைய கிருபைகளை அதிகமாய் தந்து வழி நடத்தும்படியாக தொடர்ந்து நான் ஜெபிப்போம். கர்த்தருடைய காரியங்களை செய்து ஆண்டவரை நடத்துவாராக. கழித்த சில வாரங்களாக பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை குறித்து நாம் தியானிக்கும்படியான ஒரு பெரிய வாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருடைய கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரம் என்ன, அந்த அதிகாரத்துடைய மேன்மை என்ன, அந்த அதிகாரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியான ஒரு மகிமையான கிருபைகளை கர்த்தர் தந்தது மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்துடைய மேன்மை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே தான் மத்திய 22வது அதிகாரத்தில் சொன்னார், சகல வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயுதங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் சீஷராக கட்டளை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த அதிகாரம் அவருடைய கருத்தில் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை செய்யும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை அவர் கொடுத்து அனுப்புவதை நீங்கள் நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அந்த அதிகாரம் என்னென்பதை குறித்து கடந்த நாட்கள் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை கொடுக்கப்பட்ட முதல் அதிகாரம் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிற வாழ்க்கையில அவன் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அக்கிரமத்துக்குள்ள இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒழுங்கான சேற்றில் இருந்தாலும் சரி, அவனை தூக்கி எடுத்து அவனை சுத்திகரித்து அவனை பரிசுத்தப்படுது தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவத்தினால நம்முடைய அக்கிரமத்தினால இந்த உலகம் நம்மளை பகிர்க்கலாம், இந்த உலகம் நம்மளை வெறுத்து தள்ளலாம், நம்முடைய பிள்ளைகளை நம்ம வெறுத்து தள்ளலாம், நம்முடைய கணவனை நம்ம வெறுத்து தள்ளலாம், நம்முடைய மனைவி நம்மளை வெறுத்து தள்ளலாம், உற்றாவரை எல்லாம் வெறுத்து தள்ளலாம். இவர் பாவியான மனுஷன் என்று சொல்ல, இவன் பாவத்தில் இருக்கக்கூடிய மனிதன், இவர் பாவம் செய்தான், எனக்கு விரோதமா பெரிய பாவத்தை செய்தால் அவர்கள் ஒதுக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரை ஒதுக்கிற தேவன் அல்ல. அந்த பாவத்தை மன்னித்து அவருடைய பிள்ளையாக நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதுதான் ஒரு கொடுக்கப்பட்ட முதல் அதிகாரம். பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு மகிமையான ஒரு அதிகாரத்தை அவர் பெற்றிருந்தார். இரண்டாவதாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரம் சுத்திகரிக்கப்படும். அல்லேலூயா. சரீரம் ஒரு ஆரோக்கியம் வேணும். அதனால்தான் இரண்டாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் வியாதிகளை குணமாக்குற அதிகாரம். நம்முடைய வியாதிகளை அவர் நம்மை விட்டு அகற்றிக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி? அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய நாமத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய நாமத்தினாலே, இந்த ரத்தத்தினாலே கட்டண வல்லமை அவருடைய நாமம், அந்த வல்லமை உடையவனாக இருக்கிறார். எனவே தான் பிரியமானவர்களே, சகல வியாதிகளையும் அவர் நீக்கிறவராய் குணமாக்குறவராய் இந்த உலகத்துல அவர் 3.5 ஆண்டுகள் அவர் சுத்தித்து இருந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடுவில் நீங்கள் நான் வாசிக்க முடியும். தேவன் அவரோடு கூட இருந்தார். பரிசுத்த ஆவியினால் வல்லமையால் அவர் நிரப்பப்பட்டவராக இருந்தார். எனவே பிசாசு பிடியில் அகப்பட்ட யாவரும் விடுவிக்கிறவராகவும் நன்மை செய்கிறவராகவும் இயேசு உலகத்தை அவர் சுற்றித்து இருந்தார். அல்லேலூயா. அவர்கிட்ட அவர் எதையும் அவர் வைத்துக் கொள்ளவில்லை. எல்லாமே அவர் நமக்காக அவர் தந்துவிட்டு அவர் சென்றவர் நம்முடைய ஆண்டவர். எனவே தான் இரண்டாவது கொடுக்கப்பட்ட அதிகாரம் வியாதியிலிருந்து அவரை விடுதலையாக்குற ஒரு அதிகாரம், நம்முடைய வியாதிகளை மாற்றிக் கொடுக்கிற ஒரு அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட மூன்றாவது அதிகாரத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட மூன்றாவது அதிகாரம் விசுவாசிகளை தொடர்ந்துகிற அதிகாரம். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கொடுக்கப்பட்ட மூன்றாவது அதிகாரம் விசுவாசிகளை தொடர்ந்துகிற ஒரு அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நான் மறந்து விடக்கூடாது. லூக்கா 4வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். ஆண்டவர் அந்த பிசாசுகளை எப்படி துரத்தினார், அதற்கு அவர் பயன்படுத்தின காரியங்கள் என்ன என்பதை குறித்து லூக்கா 4வது அதிகாரம் பிரியமானவர்களே, அதிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படி 31வது வசனத்திலிருந்து 36வது வசனத்துக்குள்ளிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட கிடைப்படுவாராக. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? லூக்கா 4வது அதிகாரம் வாசிக்கலாம். 35வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்கள் நடுவில் விழுத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதம் செய்யாமல், இயேசு சொன்ன வார்த்தை, நீ பேசாமல் இவனை விட்டு
இப்போ அவனை தொடர்பில் எதுவும் செய்யல, அவருடைய வார்த்தையும் அதிகாரத்தையும் இங்க பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. உற்சாகம் சொல்ற அல்லேலூயா. அவருடைய வார்த்தையும் வல்லமை அங்கே வெளிப்படுகிறது. ஆண்டவர் சொல்ல, இவனை விட்டு நீ போ. அதுதான் தேவனுடைய வார்த்தையுடைய வல்லமை. அல்லேலூயா. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வல்லமை உள்ளது. அதனால அடிக்கிற சொல்ல, வேதத்தை நன்றாக நீங்க வாசிக்க வாசிக்க வாசிக்கதான் உங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. ஏன்னா சத்தியத்தை அறிவியல் சத்தியங்களை அந்த சக்தி, அதான் வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, என் ஆண்டவராகிய இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. எனவே ஒவ்வொரு நாளும் வேதத்தை நீங்கள் வாசிக்கிறவர்களாக இருக்கணும். வேதத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாறும். அதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். ஒருவேளை நமக்கு படிக்க தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை படிப்பறிவு இல்லாதவங்கள இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட வேதத்தை கொடுத்த மக்கா வாசிக்க சொல்லி அதை நாம் கேட்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த வேத வசனம், அந்த வார்த்தை நம்ம விட்டது இல்லையா? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தை என்பதை மறந்து விடக்கூடாது. இந்த அற்புதம் நடக்கிற இடம் எது தெரியுமா? கப்பர்நகூமிலே இந்த அற்புதம் நடக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது நீங்க அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் போன இடம் நாசரேத் என்கிற ஊருக்கு அவர் கடந்து சென்றார். அது அவர் பிறந்து வளர்ந்த ஊர். 16வது வசனத்தை வாசித்து அறிந்து கொள்ள முடியும். 16வது வசனம் சொல்லுது, அவர் நாசரேத்தில் உள்ள தான் வளர்ந்த ஊர், தான் பிறந்து வளர்ந்த ஊருக்கு அவர் சென்றார். அங்கே இருந்த ஜெப ஆலயத்துல ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அல்லேலூயா. அவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொன்னாங்களோ அதை குறித்து அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்தால் தெரியுமா? அதே 4வது அதிகாரம் 29வது வசனத்துல அவரை ஊரை விட்டு வெளியேற்றிட்டாங்க, விரட்டி விட்டாங்க. 29வது வசனம் வாசிக்கலாம். எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலையில தள்ளி விடும்படிக்கு கொண்டு போனா அவரும் நடுவேண்டு கடந்து போய்விட்டார். பார்த்தீங்களா? ஆண்டவரை கொலை செய்யும்படியாக ஒரு திட்டம் அங்கே நடக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த ஊருக்கு வருகிறார். அந்த ஜனத்தின் நடுவிலே அவர் என்ன செய்கிறார்? ஜெப ஆலயத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை அவர் வாசிக்கிறார். வாசித்து அதனுடைய காரியங்களை விளக்கி சொல்லி இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் நிறைவேறினது என்று சொல்லி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய சொந்த ஜனத்துக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இது ஏசாயா தீர்க்கதரிசன அந்த மேசியா நானே என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். அவருடைய சொந்த ஜனம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொல்லி யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, அவருக்கு சொந்தமானவர்களுக்குள்ளே அவர் வந்தார், ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களை என்ன செய்யலாம்? ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா புரிந்து கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தது அவருக்கு சொந்தமானவர்களுக்காக வந்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்தார். ஆனா அவருக்கு சொந்தமானவர்கள் என்ன செய்யல? அவரை புறம்பே தள்ளி, வேதம் சொல்லுகிறது, மலையின் உச்சிலை கொண்டு போய் செங்குத்தான ஒரு இடத்தை தள்ளி அவரை கொலை செய்ய அவரை திட்டமிட்ட போதுதான் ஆண்டவர் அவர்களை விட்டு விலகி போகிறார். ஆண்டவரை விட்டு விலகி போகிறார். விலகி போன ஆண்டவர் தான் எங்க போனார் தெரியுமா? கலிலேயாவுக்கு கத்த போனார். அல்லேலூயா. வேதம் சொல்ல கலிலேயாவுக்கு 4வது அதிகாரம் 31வது வசனம் சொல்ல அவர் கலிலேயாவுக்கு போனார். கலிலேயாவில் கப்பர்நகூம் என்கிற இடத்துக்கு அவர் வந்தார். வந்து அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அல்லேலூயா. இந்த மலக சொல்லுது, அங்கே போதகம் பண்ண 34வது வசனத்தில் அங்கே ஜனங்கள் பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூம் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். கலிலேயாவில் கப்பர்நகூம் கத்த வருகிறார். அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அவர் போதகம், அவர் என்ன போதகம் பண்ணினா? தேவ ராஜ்யத்தை குறித்து அவர் போதகம் பண்ணினார். அல்லேலூயா. ராஜ்யத்தை சுவிசேஷத்தை அவர்களுக்கு போதகம் பிரசங்கம் பண்ணினார். இந்த கலிலேயா எந்த நாடு தெரியுமா? கலிலேயா மற்ற 4வது அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கும் போது மற்ற 4:13-14 செபுலோன் நப்தலி நாடுகளில்
எல்லையில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பல் நகுமேலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே புறஜாதியாருடைய கலிலேயா சொந்த இடத்துக்கு போனாரு. ஆனா அவங்க யாரும் செய்யல, ஏற்றுக்கொள்ள. அதான் லூக்கா 4:16 சொன்னது. ஆனா மத்திய 4 சொல்லுது புறஜாதி அவருடைய சொந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாதனால எங்க போனாரு? கலிலேயாவுக்கு போனாரு. கலிலேயாவுல எல்லாரும் புறஜாதிகள். அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாத ஜனங்கள் நடுவில் போனார். ஏன்னா அவருக்கு சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளாதனால அவர் அங்கிருந்து புறப்பட்டு போய்விட்டார். அங்கிருந்து புறப்பட்டு போய் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூமில் போய் தேவ ராஜ்யத்துக்கு வந்து அவர் பிரசங்கம் பண்ணினார். தேவ ராஜ்யத்துக்கு வந்து அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் லூக்கா 4:32 சொல்லுமா, ஜனங்களுடைய வசனத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. வேத மலர்கள் சொல்லுகிறது பிரியமானவர்களே, வாசிக்கலாம். அவருடைய வசனம் அது அதிகாரம் உள்ளதாக இருந்தபடினால் அவருடைய போதைக்கு தமிழ் நினைச்சுதாங்க அவர் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய வசனம் பிரியமானவர்களே அதிகாரமுடையதாக இருந்தது. அதான் இருக்கிற சொன்னேன், அதனுடைய வார்த்தை அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. அதனுடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. அவர் தன்னுடைய வார்த்தை அனுப்பி ஒரு மனிதனை குணமாக்குகிறார். ஒரு வார்த்தை அனுப்பி ஒரு மனிதனை ஒரு விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். ஒரு வார்த்தை அனுப்பி ஒரு பிசாசுகளை துரத்துகிறவராக இருக்கிறார். அவர் வார்த்தை அனுப்பி நம்மை பரிசுத்தமாக்குகிற தெய்வமாக இருக்கிறார். சொல்லுது, ஜனங்கள் கண்டார்கள் அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளது என்று. யார் கண்டா? புறஜாதிகள். அல்லேலூயா. சொந்த ஜனம் அல்ல, சொந்த ஜனவுடைய வசனத்தை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. சொந்த ஜனவுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளல, ஆனா புறஜாதிகள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு அதே போலதான் இன்றைக்கு 2024 நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம். அந்த வசனத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம், செவி கொடுக்கவே மாட்டோம். அல்லேலூயா. நம்ம செவி கொடுக்க மாட்டோம். ஆனா அந்த ஒலிபெருக்கை மூலமாய் சுத்தி இருக்கிற புறஜாதிகள் கேட்கிறாங்க பத்தியா, மற்ற ஜனங்கள் அவங்க அழகா சொல்லுவாங்க, வார்த்தை தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது என்று சொல்ல. அல்லேலூயா. இந்த ஒலிபெருக்கை மூலமா கேட்டு ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் எத்தனை பேர் தெரியுமா? நம்ம ஆலயத்தில் வருவோம், வசனத்தை கேட்போம், அசால்ட்டா போயிடும். இந்த வார்த்தையை அவருடைய சொந்த ஜனங்கள் எப்படி அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதே போல நம்முடைய வாழ்க்கை, இந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அதுதான். வார்த்தை ஆலயத்தை கேட்கிறோம், ஆலயத்தை அந்த வார்த்தை நம்ம கேட்கிறோம், தேவ சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு வந்தது, இந்த வார்த்தை மூலம் என்னோடு கூட பேசுறது, இந்த வார்த்தை எதற்காக வந்த வார்த்தை சொல்லி தேவ சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம், தேவ சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆலயத்தை விட்டு கடந்து போன பிற்பாடு அந்த வார்த்தை நம்ம என்ன செய்யறது, கடந்து போய்விடும். அந்த வார்த்தை நம்ம செவி கொடுப்பதே இல்லை. ஒரு 2 நாள் கழிச்சு என்ன பிரசங்கம் கேட்டா நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா புறஜாதிகள் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. புறஜாதி ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த குமாரபுரம் என்கிற சொல்லப்படாத ஒரு ஊர்ல கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். நம்ம எந்த குமாரபுரம் இல்ல, ராதாபுரம் குமாரபுரம் காவல்காரர் பக்கம் இருக்கு. அந்த 2 சர்ச்சு தான் உண்டு. ஒன்னு நம்முடைய சலோஷாமி, என்னுடைய சிஎஸ்ஐ. முதல் ஆராதனை சிஎஸ்ஐ முடியும், 2வது ஆராதனை நம்ம சபையில. ஆனா என்னுடைய பிரசங்கத்தை கேட்க அந்த ஜனங்கள் ஆலயத்தின் வாசல்கள்ல உட்கார்ந்து போயிருவாங்க. அல்லேலூயா. பிரசங்கம் முடிந்த பிற்பாடு தான் போவாங்க. சாயங்காலம் வீட்டு விட்டு வெளியிறங்கணும்னு சொல்லுவாங்க, ஐயா நீ பிரசங்கம் எங்களுக்கு ஏற்ற பிரசங்கையா, நல்ல ஒரு வார்த்தை எங்களுக்கு தந்தீங்க, வெளியே போனாலே எங்களை ரசனைக்கு வரும். மற்ற ஆண்டவர் அறியாத புறஜாதி இந்து மக்கள் சொல்லுவாங்க, ஐயா வார்த்தை நல்லா இருந்துச்சு, பைபிள் இதெல்லாம் இருக்குதான்னு கேட்பாங்க. அல்லேலூயா. ஆனா சொந்த ஜன வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாது. சொந்த ஜன வார்த்தையை புறம்பாக்குற ஜனம். நம்ம தேவ வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்பதில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுப்பதில்லை. ஆனா ஆலயத்துக்கு வருவோம், நான் ஒரு கிறிஸ்தவன் என்கிற பெயரை வைத்துக் கொள்வோம், எல்லாவற்றையும் நம்ம செய்வோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம முக்கியத்துவம் கொடுப்பது எப்படி? அவருடைய சொந்த ஜனம் அவருடைய வார்த்தையை புறம்பாக்கி அவரை வெளியேற்றினதோ அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனா கலிலேய மக்கள் புறஜாதிகள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், அவருடைய வார்த்தை அதிகாரம் இருக்கிறவர்கள் புரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. உற்சாகம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில அதிகாரம் உண்டு என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள்.
ஐயா இப்பதான் முதலாக கலிலேயாவுக்கு அவர் போகிறார். இப்பதான் கலிலேயாவுக்குள்ள போய் தன்னை வெளிப்படுத்துகிறார். இதுவரை நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லவில்லை, நான் தேவனுடைய குமாரன் சொல்லவில்லை. ஆனா ஜெப ஆலயத்தில் அவர் பிரசங்கம் பண்ணின போது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அதிகாரம் உள்ளது என்பதை புறஜாதிகள் புரிந்து கொண்டாலே தவிர சொந்த ஜனம் என்ன செய்யல, அறிந்து கொள்ளல. அப்படி சொந்த ஜனனை அறிந்து கொள்ளல. இன்னைக்கு சபைகள் மாத்திரம் தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்திருக்குமானால் இன்னைக்கு இந்திய தேசத்தை நாம் அசைத்து இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்திய தேசத்தை அசைக்க பண்ண முடியல? ஏன் பக்கத்தில் இருக்கிற ஒரு புறஜாதி ஏன் அன்னைக்கு கிறிஸ்தவ நம்மளை கொண்டு வர முடியல? ஏன் அவனுக்கு சத்தியத்தை நம்மளை சொல்ல முடியல? ஏன் நம்ம சத்தியத்தை என்ன செய்யல, செவி கொடு, நம்ம புறம்பாக்குறோம். நம்ம சத்தியத்துமே நடந்ததுன்னா இந்திய தேசத்துக்கு ஒரு அசைவாசிச்சிருக்கிறது. அல்லேலூயா. நல்ல புரிந்து கொள்ளுங்க. வேதமதித்தான் சொல்ல அவருடைய சொந்த ஜனம் அவரை புறம்பாக்கினது. ஆனா புறஜாதி அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா வார்த்தையில வரலமே அபிஷேகம் கடந்து வந்தபடினால அந்த வார்த்தை ஜனங்கள் கிரியை செய்ய ஆரம்பித்தது. ஜனங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தார்கள். அப்படி ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போதுதான் இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் தெரியுமா? 33வது சண்டை வாசிக்கலாம். ஜெபாலயத்துல அசுத்தாவி பிடித்த ஜெப ஆலயத்துல நம்ம நினைக்கலாம் ஆலயத்துல பிசாசு வருவானு சொல்லுது. கண்டிப்பா அல்லேலூயா. இயேசுவையே சோதித்தவன், இயேசுவையே சோதித்தவன். நல்லா புரிஞ்சுக்கிறோம். இயேசுவையே சோதித்த பேதுருடைய சகத்துக்காக தேவ ராஜ்யத்துல ஆண்டவரோடு கூட போராடி நம்ம சாத்தான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிறோம். யோபுடைய நாட்களை விசுவாசம் எங்க இருந்தா தேவ சமுத்திரம். அல்லேலூயா. அப்பதான் அழுகடை எங்கெல்லாம் சுத்திட்டு வரான்னு கேட்டேன். அவன் எங்க வேணாலும் போவான். நம்மளை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருந்தான். அவனுடைய பெரிய காரியம் தெரியுமா? பிசாசு நம்முடைய சரீரத்துக்குள்ளே வரும்போது அவன் நம்முடைய சரீரம் முழுவதையும் தன்னுடைய ஆலயக்குள்ள அவன் கொண்டு வருவான். நம்முடைய ஆவி, ஆத்மா, எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள், நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அவன் ஆளுகை செய்கிறவனாக அவன் மாறுவான். நம்மை முற்றிலுமாக அவன் ஆக்கிரமித்துக் கொள்கிறது மாத்திரமல்ல, நம்மை வாட்டி வதைக்கிற ஒரு வேலை அவன் செய்வான். நம்முடைய ஆசீர்வாதத்தில் என்ன செய்வான்? அவன் திருடுவான். நமக்கு வரக்கூடிய மேன்மையான ஆசீர்வாதங்களை திருடுவான். சகல பெருமைகளை கொண்டு வருவான். நம்முடைய பரிசுத்தத்தை அவன் எடுப்பான். ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ நினைச்சாலும் அந்த பரிசுத்தமா வாழ விடவே மாட்டான். ஏன்னா பரிசுத்தமா வாழ்ந்தா நமக்கு ஆண்டவரை தொடர்பு உண்டாகும். அல்லேலூயா. நம்ம பரிசுத்தத்தை இழந்தாதான் தேவனுக்கு நம்ம பிரித்து நிற்போம். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நம்ம நினைக்கிறோம் நம்ம விழுப்புரமா நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி. என்னுடைய சரீரம் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். சரீரம் பரிசுத்தமாக இருக்குது. ஆனா இருதயம் பரிசுத்தமாக இருக்குதா? என் எண்ணம் பரிசுத்தமாக இருக்குதா? என் சிந்தனை பரிசுத்தமாக இருக்குதா? நான் பார்க்கிற பார்வை பரிசுத்தமாக இருக்குதா? என் பேச்சு பரிசுத்தமாக இருக்கிறதா? ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய பரிசுத்தத்தை அவன் குலைத்து போட்டுக் கொண்டே இருக்கிறான். ஏன் தெரியுமா? தேவ சமுத்திரம் பிரிக்கும் இடம் விசுவாசனுடைய ஆளுகை. அவன் முழுமை ஆளுகை செய்ததான்னு சொன்னா நம்ம பாவத்துக்கு அடிமையாக்குறோம், அக்கிரமங்களுக்கு அடிமையாகிறோம். இதனால என்ன செய்யணும் சொன்னா ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம், தேவனுடைய மகிமை இழந்து போகிறோம். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்க மேன்மையான காரியங்களை நம்ம இழந்து போகிறோம். அதை இழக்க பண்ணது விசுவாசனுடைய வேலை. உதாரணம் சொன்னா நம்ம சாதாரண எடுத்து நம்ம ஊர்ல அதிகமான ஒரு பழக்கம் குடிப்பழக்கம். ஒரு குடிகாரன் எடுத்துக்கிட்டவங்க ஒரு நாள் சம்பளம் வேலைக்கு போனா ஒரு நாள் சம்பளம் 1000 ரூபாய். அப்படிதானே? ஒரு நாள் சம்பளம் 1000 ரூபாய். 1000 ரூபாய் சம்பளத்துல ஒரு குடிகாரன் குடிக்க போனான்னு எவ்வளவு பணம் போகுது தெரியுமா? எழுதுமா ஒரு நாள் 500 ரூபாய் 600 ரூபாய் செலவு, வீணா செலவு வச்சுக்குவாங்க. எதுக்காக? குடி. அப்ப வீட்டுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன செய்யுது? அது அழிச்சு போகுது. வீட்டுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அழிச்சு போகுது.
அந்த ஆசீர்வாதம் வீட்டுக்கு வந்து சேர முடியல. ஏன்னா அவனுடைய வேலை அவனை குடி என்கிற அந்த பாவத்துக்கு அவன் அடிமையாகுது. யாருடைய வேலை? விசுவாசனுடைய தந்திரம். அல்லேலூயா. அவன் என்ன செய்யறான்? அந்த குடி என்கிற அந்த எண்ணத்தை அவனுக்குள்ள விதைத்து அவனை முழுமையாக ஆளுகை செய்து விட்டான். குடி அவனால் நினைச்சு விட முடியல. நிறுத்த நினைச்சாலும் நிறுத்த முடியாது. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு அந்த தூண்டிட்டே இருப்பான். குடி 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 ஏன் விட்டு அந்த பழக்க அந்த எண்ணங்களை கொண்டு வந்துட்டே இருப்பான். இவன் ஒதுக்கி நடந்தாலும் நண்பர்கள் என்ன செய்வான்? கூட்டி சேர்ப்பான். நல்லா புரிஞ்சுக்கிறான். அதான் அவனுடைய தந்திரம். ஒரு பிசாசு ஒரு மனிதனை ஆளுகை செய்வது இப்படிப்பட்ட தந்திரங்களை அவனுக்குள்ள இவன் கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான். நான் ஒரே ஒரு பாவத்தை தான் நான் சொன்னேன். குடியேங்கிற இதே போல போதை பொருள், விபச்சாரம், வேசித்தனம், களவு, கொலைகள். ஏன்னா அவன் அதற்கே தன்னை அடிமையாக்கி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. வேதத்துல பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அதான் விசுவாசனுடைய கிரியை. அவன் ஒரு மனிதனை முழுமையாக அவன் ஆளுகிறவனாக இருக்கிறான். அவன் எப்பொழுது ஆண்டோடைய கருத்தை அர்ப்பணிக்கிறோமோ, எப்பொழுது தேவ சமயம் ஒப்பு கொடுக்கிறோமோ, அப்பொழுது கர்த்தனை ஆளுகை செய்ய ஆரம்பிப்பான். ஏன்னா பிசாசு நமக்குள்ள இருக்கிறவர்களும் இருளின் ராஜ்யம் நமக்குள்ள இருக்கும். அவருடைய ராஜ்யம் என்ற ராஜ்யம்? இருளின் ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை அவன் நமக்குள்ள கட்டி வச்சிருவான். அந்த ராஜ்யத்தை கட்டி அவன் நமக்குள்ள வாசம் பண்ணுவான். வாசம் பண்ணி அழகாக கூடியிருப்பான். ஏன்னா நம்ம வேதம் தெரிஞ்ச மாட்டோம், நம்ம சத்தியத்தை செவி கொடுக்க மாட்டான். அவருடைய சொந்த ஜனத்தை போல. அந்த லூக்கா 4:16 வாசம் இல்லையா? சொந்த ஊரில் உள்ள ஜனங்களை அவரை புறமாக்கணும்னு சொல்லி அவரை புறமை தள்ளினா அவருடைய வசனத்துடைய அந்த அதிகாரத்தை புரிந்து அதே நம்ம வசனத்தை கேட்கணும், ஆளுக்கு வருவோம், நல்ல ஜோமோன்னு எல்லா காரியத்தையும் செய்வோம். ஆனா வசனத்தை தெரிஞ்ச மாட்டோம், செவி கொடுக்க மாட்டோம், வசனத்தை இருதயத்தை வைக்க மாட்டோம், தேவ ராஜ்யத்தை இடம் கொடுக்க மாட்டோம், அவருடைய ராஜ்யத்தை நமக்குள்ள கொண்டு வர மாட்டோம். ஆனா வெளியே பார்த்தா நம்ம பெரிய கிறிஸ்தவன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உள்ள யாரும் ஆளுகை செய்துட்டு இருப்பான்? விசுவாச ஆளுகை செய்துட்டே இருக்கும். அல்லேலூயா. இருளின் ராஜ்யம் நம்ம ஆளுகை செய்யும். அவன் ஆளுகை செய்கிற அந்த ராஜ்யம் நமக்குள்ள இருக்கும் வரையில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீங்களால சுதந்திரத்துக் கொள்ளவே முடியாது. அந்த இருளின் ராஜ்யம் நமக்குள்ள இருக்கும் வரையிலும், அந்த சாத்தானுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கும் வரையிலும் ஒரு நாள் எந்த காரணம் விடுபடவே முடியாத ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டே இருக்கும். நிறைய பேருடைய வேலை தான். ஒரு நாள் வேலைக்கு போக 4 நாள் நினைச்ச மாட்டான். வேலைக்கு இந்த பணம் தீர்வு வேலைக்கு அடிச்ச போக்கு கிடையாது. அதுல என்ன பணம் தீர்வு அன்னைக்கு தான் வேலைக்கு போகும். அதிலே 1000 கடன் வாங்கி வச்சுட்டு கடன் அடைக்க முடியாம யோசித்து பார்க்கணும். ஏன் கடன் வருது? ஏற்கனவே நம்மள சொல்லிருக்கிற ஒரு நாள் 1000 ரூபாய் வருமானம் வரும்னு சொன்னா அந்த 1000 ரூபாய் வீட்டுக்கு வந்துன்னு சொன்னா அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொன்னேன், பாவப்பட்ட மனுஷன் உலகத்துல யாருமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அனாதைகள், திக்கற்றவர்கள், இவங்க தான் பாவப்பட்டவங்க. தெருவூர்ல இருக்கு இவங்க தான் பாவப்பட்டவங்க. நம்ம எல்லாம் ஐயா நாங்களாம் பாவம், நான் ஒத்துக்கிறவங்க. கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை தந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பாவம் சொன்னா நான் விட மாட்டேன். ஏன் தெரியுமா? ஒரு நாள் நமக்கு ஆண்டவர் என்ன செய்றார்? குறைந்தது ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் வருமானத்தை நம்ம தந்துட்டு தான் இருக்கிறார். நம்ம தான் என்ன செய்யலாம்? வீணா செலவெடுத்து அதை நாசமாக்கி கடன்ல இருக்குது நம்ம தான் இருக்கு. நான் அடிக்கடி சொல்றேன், ஒரு மனுஷனை வேலைக்கு போனாதான் அவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம். அந்த 1000 ரூபாய் சம்பளத்துல அந்த 1000 ரூபாய் வீட்டுக்கு வரும்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வந்தா ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு எவ்வளவு செலவாகும்? 200 ரூபாய் செலவாகுமா? அரிசி மீன் எல்லாம் வாங்கி கறி வச்சுட்டு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் போடுது. 300 ரூபாய் போடுது. அவள் மீதி எவ்வளவு இருக்கு? 700 ரூபாய் இருக்கு. சரி, வீட்டுக்கு யாரும் வேலையை போனோம், ஆம்பளை வேலையை போன நம்ம ஒரு காரணத்தை போடுது 200 ரூபாய் செலவுக்கு போடுங்க. டிராவலிங் அது இருக்குன்னு போடுங்க. ஒரு 500 ரூபாய் போனால் மாசம் 500 ரூபாய் நம்ம கையில, ஒரு நாள் 500 ரூபாய் நம்ம கையில செய்யுது நிற்குது. ஒரு மாசம் எவ்வளவு நிற்குது? 4 ஞாயிற்றுக்கிழமை தள்ளி, ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்கா? 4 ஞாயிற்றுக்கிழமை தள்ளி மீது நம்ம கையில எவ்வளவு இருக்கும்? கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் நம்ம கையில நிற்கும். ஒரு மாசம் 12,000, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? ஒரு மாசம் 12,000, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 1 லட்சத்து 10 மாசத்துல 1,20,000 ரூபாய்.
12 மாசம் கணக்கு போடுங்க, ஒரு 10 வருஷத்துக்கு கணக்கு போடுங்க. அப்போ ஒரு வீட்டுல ஆண்டவர் தந்த வருமானத்தை பாதி ஒரு மாசத்துல 15,000 ரூபாய் ஒயின் ஷாப் கொடுக்கும். ஏன் குடிப்படம்? என் பேங்க்ல என் சேமிப்புல வர வேண்டிய 15,000 ரூபாய் பணம் எங்க போகுது? ஒயின் ஷாப் போகுது. அந்த சேமிப்பு எனக்கு இருக்குமானால் எனக்கு கடன் பிரச்சனை இல்லை. அலையலூயா, உச்சாமச்சல் அலையலூயா. எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குமானால் அதை நினைச்சு உங்களை கட்டி கொடுக்க முடியும். எனக்கு பெண் பிள்ளை இருக்குமா அதோட செலவு படிப்பு செலவினால் சந்திக்க முடியும். கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஏன்? பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது அல்லேலூயா, இயேசு என்னை ஆளும்போது, அதான் சொல்ல, இயேசு என்னை ஆளும்போது எனக்குள்ள பாவம் இல்லை. இயேசு என்னை ஆளும்போது எனக்குள்ள பரிசுத்தம் இருக்கிறது. இயேசுடைய வார்த்தை என்னை அதிகாரம் செலுத்தும். அவருடைய வார்த்தை என்னை அதிகாரப்படுத்தும் போது நான் அவருடைய அதிகாரத்துக்குள்ள இருக்கிறேன். என்னுடைய வருமானம் வீணாய் போகவில்லை. நான் பிரதமான பயிரை போடவில்லை. நான் சம்பாதி வீட்டுக்கு வருகிறது. அது ஒரு சேமிப்பாக கடந்து போகிறது. என்னுடைய தேவை சந்திக்கிறது, என்னுடைய எதிர்காலத்தை சந்திக்கிறது. நான் சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா சத்துருமை ஆளுகை செய்யும் போது பாவத்துக்கு அடிமையாகிறோம். அந்த பாவம் நம்முடைய வருமானத்தை இழக்க பண்ணுகிறது. அந்த வருமானத்தை இழக்க நான் அடிமையாகி கொண்டு இருக்கிறேன். என் வீட்டுல பிரச்சனை, என் வீட்டுல சண்டை, ஒரு நிம்மதி இல்லை. நல்ல சொல்லணும், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, கடன் வாங்குறேன், எல்லா காலத்தையும் செய்யறேன். ஏன்? பிசாசனுடைய ஆளுகை. கடைசியில கடன்ல முங்கிருந்து தத்தளித்து கொண்டு இருக்கிறேன். அதான் சாத்தானுடைய ஆளுகை. தேவ ராஜ்யத்துக்குரிய அந்த நன்மை நீங்க புரிந்து கொள்ளும். தேவைதான் கர்த்தரை ஆளுகிறவராக மாறும். அல்லேலூயா, உச்சாவச்சல் அல்லேலூயா. சாத்தானுடைய ராஜ்யம் நமக்குள்ள வரக்கூடாது. அந்த காலத்தில் ராஜ்யம் நமக்குள்ள வரக்கூடாது. தேவ சமுதாயம் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். தேவ சமுதாயம் சுத்தமுள்ள பிள்ளைகளாக, இருதயத்தில் சுத்தமுள்ள பிள்ளைகளாக தேவ சமுதாயம் இருக்கணும். இயேசுங்க பிரசங்கம் பண்ணுகிறார். கலிலேயாவில் புறஜாதிகள் அதை அறிந்து கொண்டாங்க. வார்த்தையின் அதிகாரத்தை அறிந்து கொண்டாங்க. அந்த வார்த்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர் ஜெபம் பிரசங்கம் பண்ணுவது, பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுடைய வார்த்தை வல்லமை வெளிப்பட்ட போது அந்த பிசாசுனால நினைச்சமில்லை இருக்க முடியல. அது என்ன சொல்லி தெரியுமா? இயேசு ஒண்ணுமே சொல்ல, அந்த பிசாசு பேசுது பாருங்க. 34வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் ஐயோ, இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்து உண்மை என்ன அதுவே நீ தேவனுடைய பரிசுத்தர். இயேசுவா சாட்சி கொடுக்கிறான். நீ தேவனுடைய பரிசுத்தம் என்ற தெய்வம் என்று சொல்லலே. யார் சாட்சி கொடுக்கிறான்? பிசாசு. நல்ல பிசாசு இயேசுவுக்கு தேவனுடைய பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் உள்ள தேவனுடைய பிசாசு சாட்சி கொடுக்கிறது. ஏன் தெரியுமா? அவருடைய நாமத்தை பிசாசு நடுங்கும். அல்லேலூயா. வாசிக்கலாம். யாக்கோபு 2வது அதிகாரம், யாக்கோபு 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். நல்லவர் தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறோம். அப்படி செய்கிறது நல்லது, நல்லதுதான். நல்லது பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. சாத்தானுடைய ராஜ்யம் இயேசுவுடைய நாமத்தை கண்டு நடுங்குகிறது. வேதமான சொல்லுது, அவருடைய நாமத்தை பிசாசு நடுங்குகிறது. தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி பிசாசு நடுங்குகிறது. ஆண்டவருக்கு நமக்கு பயம் இருக்குதா? கர்த்தருக்கு அப்படி வசனத்துக்கு பயம் இருக்குதா? பிசாசு மனித தேவ ஆலயத்தில் வந்து இருக்கிறான். ஏசு அந்த ராஜ்யத்திற்கு பிரசங்கம் கொண்டு இருக்கிறாரு. தேவ ராஜ்யத்திற்கு பிரசங்கம் வந்து கொண்டு இருக்கிறது. நடக்கிற காரியம் என்ன? பிசாசு நடுங்குது. அண்டவரே எங்களை கெடுக்கவா வந்து ஏசு பேசு. ஐயோ ஐயோ, எதுக்காக வந்து எங்களை கெடுக்க வந்து எங்களுக்கு உனக்கு என்ன? இயேசு கண்டவன் அங்க சத்தமிட ஆரம்பிக்கிறது. ஏன்னா அதுக்கு தெரியும், தன்னை அழிக்க வல்லம் உள்ளவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்று சொல்லலேலூயா. சொல்லலேலூயா. சாத்தான் அழிக்க வல்லம் உள்ளவர் அவர் மாத்திரமே. அந்த பிசாசுகள் அறிந்திருந்தது. அவரை பார்த்தவனே சத்தம் போட்டு, இயேசுவை பார்த்த அந்த வார்த்தை அதிகாரம் வெளியே வந்தவனே சத்தம் போட்டது. ஐயோ
எனக்கு உனக்கு என்ன, எங்களுக்கு கிடைக்கவா நீ வந்தீர்கள்? பயம், நட்டுக்கம் இயேசுவை கொடுத்து அவருடைய வார்த்தை வல்லமை வெளிப்பட்டபோது பிசாசுடைய ராட்சவனை நட்டுக்க ஆரம்பித்தார். அந்த மனிதனை முழுமையாக ஆளுகை செய்த ஒரு மனிதனை முழுமையாக ஆளுகை செய்த அந்த பிசாசு நட்டுக்க ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, அவர் அவனுடைய அதிகாரத்தை அழிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. இயேசு அவனுடைய அதிகாரத்தை அழிக்க ஆரம்பித்தார். 4வது அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, இயேசு என்னாரு, நீ பேசலாம். அல்லேலூயா. அந்த கட்டை விடுறாரு, இவனுக்கு பேச அதிகாரம் இல்லைனா வாயை திறக்கக்கூடாது. அவர் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசுடைய அதிகாரத்தை கற்றுக்கிறான். பேசவே கூடாது. அவருடைய வார்த்தை வல்லமை அவர் பயன்படுத்தினான். அவனை அதர்த்தினான். பிசாசை பேசக்கூடாதுன்னு சொல்லி அவனை அதர்த்தினான். அந்த பிசாசை அதர்த்தினான். ஆனா அவரு என்ன செய்ய தெரியுமா? அதே வசனத்தை வாசிக்கலாம். நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதர்த்தினான். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே கீழே போதும். அது என்ன செய்யுது? அவனை ஜனங்கள் நடுவில் ஆனாக்கு பெரிய வல்லம் இருக்கு, அது காட்டுது. ஏற்கும் முன்னால பேசுறதுக்கு முன்னால அவனை ஆண்டு சொன்னாரு, பேசவே கூடாது, போன சொன்னாரு, அதட்டினாரு. இவன் தனக்கு பெரிய வல்லம் இருக்குன்னு காட்டுறேன். ஜனத்து நடுவில் அப்படியே நான் தான் பெரியவனு காட்டுவான். அவனை கீழே தள்ளி அவன் நல்ல கழிக்கலாம்னு சொல்லி சில காரியங்கள் அவன் வித்தைகளை காட்டதான் செய்தான். ஆனா அந்த இடத்துல கத்து தன்னுடைய அதிகாரத்தை சர்வ வல்லமுள்ள தெய்வன் தன்னுடைய தெய்வீக வல்லமை கத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. அந்த இடம் சொன்னது ஒரு சேதமான கூடாது, பண்ணக்கூடாது, அப்படியே ஓடுன்னு சொன்னார். அவன் அப்படியே போய்விட்டான். அந்த சொன்னாரு, பேசாதன்னு சொன்ன அவனை அதட்டுனாரு, கேட்கல. இவன் நமக்குதான் வல்லம் இருக்குன்னு ஆண்டவர் முன்னால பெரிய படம் வச்சான். ஏன்னா ஜனங்களை நம்ப வைக்கணும் இல்லையா? அப்படிதானா? விசுவாசம் பெரியவங்க மந்திரவாதிகளை தான் செய்யறாங்க. இன்னைக்கு நிறைய மந்திரவாதத்தை தான் தேடி போறாங்க. ஜெபம் பண்ணா விடுதலை கிடைக்காது. ஏன்னா இவன் ஒழுங்கு ஆண்டு அர்ப்பணம் செய்ய மாட்டான். ஜெபம் பண்ணா விடுதலை ஒண்ணுமே நடக்காது. உடனே மந்திரவாதம் எடுத்து ஏன் மந்திரம் அவனுக்கு பெரிய வல்லமைன்னு ஓடுது. பிசாசுடைய தந்துடுவான். இங்க என்ன பண்ணலாம்? ஜனங்கள் நடுவுல இவன் தன்னை பெரியவனாக காட்டுகிறான், அவனை தந்துகிறான். ஏசுனாது பேசவே கூடாது போன்றார். ஆனா இவன் தன்னை பெரியவனை போல காட்டினான். தன்னுடைய அதிகாரத்தை தெய்வீக அதிகாரத்தை பயன்படுத்தாங்க. என்ன சொன்னதுமா? அவனை ஒரு சேதம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு அவனை கீழே தள்ளுனான். பைபிள் தான் சொல்லுது. 35வது வசனம் சொல்லுவான், அவனை கீழே தள்ளினான். அதுதான் மரியாதை இருந்துதான். ஒரு சேதம் பண்ண போன்னு சொன்னோன்னே வேத அழக சொல்லுது, ஒரு சேதம் பண்ணாமல் அவனை விட்டு அப்படியே போயிடுச்சு. அதான் தன்னுடைய வார்த்தை வந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒரு வெளிப்படுத்த நீங்கள் அறிந்து கொள்ளணும். கிறிஸ்துவுக்கு பிரியமானதுன்னு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டாம். இயேசு நம்மோடு இருக்கும் வரைக்கும், இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற வரைக்கும் பிசாசினால் நம்மை அழிக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் சில கிரியைகளை நம்ம அவன் பண்ணி கொண்டுதான் இருப்பான். என்ன செய்வான்? நம்மளை அலைகழிப்பான், சில பாடுகளை கொண்டு வருவான், சில வியாதிகளுக்குள்ள நம்மை அடிமைப்படுத்துவான், பிரியமானவர்களை நம்மை துன்பப்படுத்துவான், சில கஷ்டங்களை கொண்டு வருவான். ஆனா ஒரு நாள் அவனால் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. எது வரைக்கும்? இயேசு நம்மோடு இருக்க வரைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா யோபுடைய வாழ்க்கையை நீங்க புரிந்து கொள்ளணும். அங்க ஆண்டவர் பெரியவர் காட்டுது. ஆண்டவர் கேட்கல, பிசாசு எங்கடா போயிட்டு வரணும்னு கேட்டார். நம்ம வாசினா எங்கடா போயிட்டு வரணும்னு கேட்டாரு. அவன் சொன்னா, ஆண்டவர் உலகம் கொண்டு சுத்திட்டு வரப்பான்னு சொன்னான். அந்த ஆண்டவர் கேட்டாரு. அடுத்த வார்த்தை ஒரு வார்த்தை கேட்டாரு, என் தாசனை யோபுல நீ கண்ணை வச்சியா? கண்ணை வச்சா அவனை நீ பார்த்தியான்னு கேட்காரு. அந்த பார்த்த ஆண்டவரை, ஆனா அவனை சுற்றி நீ வேதி வச்சிருக்கேன்ல, நீ யோகாவோட குடும்பத்தை எப்படி பாதுகாக்குது? வேறு எடுத்து பாதுகா. அவன் உள்ள நுழைவு முடியலங்கிறாரு. அந்த ஆண்டவர் உள்ள நுழைச்சுக்க, வேலையை கொஞ்சம் எடுத்து போடு. ஆனா ஜீவன் மட்டும் நினைச்ச மாட்டேன், எடுக்க விட மாட்டேன், கொஞ்சம் வேலையில உள்ள போனா
போன என்ன செய்யலாம், கர்த்தருடைய பாதுகாப்பு யோகோடு கூட ஆண்டவர் யோகோடு கூட இருந்தாரு. ஆனா மனைவி இழந்தான், பிள்ளை இழந்தான், சொத்துக்கள் இழந்தான், எல்லாத்தையும் இழந்தான். பருக்கள் பிடித்து புண்ணு பிடித்தவனாக ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டு சாம்பலை உட்கார்ந்தான். கொடிய வேதனைக்குள்ள இருந்தான். ஆனா அவன் ஜீவனை மட்டும் அவனால சொல்றதோட முடியவில்லை. இதான் விசுவாசம். சில பாடுகளை கூட, ஏன்னா கர்த்தர் நம்மை பிரிக்கும்படிதான் வேதம் சொல்லுது. இத்தனை பாடுகள் இருந்தபோது யோபு தன் உதவினால் கூட என்ன செய்யலாம், பாவம் செய்யல. கர்த்தர் ஒரு வார்த்தையோட பேசுறார். அந்த வாழ்க்கை தான் நீங்க நான் வாழணும். சில பாடுகள் வருவான், சில நெருக்கங்களை கொண்டு வருவான், சில பலவீனங்களை கொண்டு வருவான். நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவன் சும்மா இருக்க மாட்டான். ஏன்னா நம்ம விட பண்ணணும். ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் அதிகாரம் எடுக்கணும். அவன் நம்மை ஆளுகை செய்ய அவன் துடித்து கொண்டே இருப்பான். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க, வேதத்தை வாசிக்க, ஆண்டவருடைய வார்த்தை அந்த வசனத்தின் அதிகாரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள பிரியமானவர்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போயிட்டே இருப்பான். அல்லேலூயா. இயேசுவை சோதிச்சு பார்த்தான். கர்த்தர் பேசி பார்த்தா கேட்கல. கடைசி ஒரு அப்பாலே போ சாத்தான். வேதம் சொல்ல கொண்டாடே அவரை விட்டு அவன் போயிட்டான். அதுக்கு நம்ம நிற்க முடியாது. அவருடைய வார்த்தை வல்லனா அப்பாலே போ. அது வந்து அவர் பேசின அந்த சொல்லிவரை பார்த்தா கேட்கல. கடைசி ஒரு அப்பாலே போ சாத்தானே. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட்ட ஒரு நாளுக்கு தம்மை விடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல சில காரியங்களை விசுவாசத்துடைய கருத்தை கட்ட ஒப்பு கொடுத்தான். சில காரியங்களை ஏற்கிறதுமா நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த. அல்லேலூயா. அதோட வார்த்தை அதிகாரத்தை புரிந்து கொள்ள. ஏன்னா சிலவங்க என்னதான் சொன்னாலும் என்ன மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. என்னதான் சொல்லுவாங்க, தள்ளிவாங்க, கேட்கவே மாட்டாங்க. ஆனா அந்த மரண படுகை போனாதான் சில திரும்பி அங்கதான் மரண மரண பள்ளத்தாக்கி நடந்தாலும் அங்கதான் கூப்பிடும். ஆண்டவரே சாவ ஆண்டவரே உயிரோடு இருக்கும்போது கேட்க மாட்டான். நல்லா இருந்தாலும் ஆண்டவர் தேட மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா இருக்கும் ஆண்டவர் தேட மாட்டான். சர்வசும் ஆரோக்கியத்தை கத்த கொடுத்துருமா ஆண்டவர் தேட மாட்டான். பாவத்துக்கு அடிமையா இருப்பான். ஆண்டவரை சமமான பாவனை ஓடிட்டு இருப்பான். தேவ ஆலயத்தில் தெரியாது. ஆனா உலகத்துக்கு தெரியும், நண்பர்களுக்கு தெரியும், இயேசுக்கு அவனுக்கு தெரியாது. நண்பனுடைய வார்த்தை முக்கியமாக, தேவனுடைய வார்த்தை முக்கியத்துவம் கிடையாது. நண்பனுடைய வார்த்தை முக்கியத்துவம் விடுவது, தேவ வார்த்தை முக்கியத்துவம் விடுவது. பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஆனா எப்பொழுது அவன் விடுதலையாக்கப்படுகிறானோ அந்த விடுதலைக்காக கட்ட சில காரியங்களை அனுமதிப்பாரே தவிர நம்முடைய ஜீவனை யாரும் கட்ட ஒப்பு கொடுக்க மாட்டார்களே. இந்த ஜபாலயத்தில் இருந்த அவனுடைய நிலைமை தான் பிசாசு பிடித்தவனாக இருக்கான். கர்த்தருடைய வார்த்தையின் அதிகாரத்தை பயன்படுத்த அவனை விரட்ட ஆரம்பித்தார்களே. ஒண்ணுமே சொல்லல. முதல்ல சொன்னாரு, டேய் பேசாத போன்னு சொன்னாரு, கேட்கல. அலக்கழிக்கலாம் பார்த்தான். கட்ட சொன்னாரு, மரியாதை இருந்து அவனை சேதப்படுத்தவே கூடாது. வேறு அழகு சொல்ல, அவனை சேதப்படுத்தாது அவனை விட்டு போய்விட்டான். என் ஆண்டுடைய வார்த்தையை பார்த்தேன். மனிதன் 44 மாத்திரமல்ல, வாழ்ந்து புறப்பட்ட வார்த்தை நாம் படைப்பான். அல்லேலூயா. அந்த வார்த்தை நம்ம பெறப்படுது. அல்லேலூயா. அந்த வார்த்தை நம்ம பரிசுத்தமாக. அல்லேலூயா. அந்த வார்த்தை நம்முடைய எல்லாவற்றையும் விடுதலையாகும். வசனத்துக்கு செவி கொடுக்கணும். அதனுடைய வார்த்தை நம்ம செவி கொடுக்கணும். பாவத்திலிருந்து வெளியே வரணும். அக்கிரமத்தை கட்டிலிருந்து வெளியே வரணும். நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு விடுதலை தேவை. விடுதலைக்கு அழைக்கிறோம். ஆனா பாவத்திலிருந்து வெளியே வந்ததான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. அவருடைய கிரியை நம்ம அர்ப்பணிக்கும் போது இவனை எப்படி விடுதலையாக்கி சர்வாங்க சுகத்தை கொடுத்தவன். அடுத்த வருஷம் சொல்லுவாங்க, அவருடைய வார்த்தை அந்த அதிகாரத்தை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். 4வது அதிகாரம் பிரியமானவர்களே 36 வருஷம் எல்லாம் ஆச்சரியப்பட்டு, என்ன வார்த்தையோ அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்தாவிகளை கண்டறிகிறான். அவர்களை புறப்பட்டு போகிறது என்று சொல்லி அவருடைய கீர்த்தி சுற்றிலும் நாடுகள்ல எங்க தெரியுமா? மத்திய 4:24 படிச்சீங்கன்னா சீரியா தேசம் முழுவதும் பரவிச்சு. அதே 4:24 சீரியா தேசம் முழுவதும் அவருடைய கீர்த்தி எல்லாரும் பரவ ஆரம்பித்தது. ஜனங்கள் புறஜாதியில் புரிந்து கொண்டார்கள். வார்த்தை வல்லமை அதிகாரம். அல்லேலூயா. அதை சொந்த ஜனம் மறந்து கொண்டது. பிரியமானவர்களே, ஒரு நாள் மறந்து விடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அந்த வார்த்தை அதிகாரம் உள்ளது. அல்லேலூயா. அந்த
வார்த்தை சொல்லுங்க, ஜெபம் பண்ண அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்த எருளின் ராஜ்யம் உங்களுக்கு அகன்று போகிற தேவ ராஜ்யம் உங்களுக்கு இறங்க ஆரம்பிக்கும். நமக்குள்ள இருக்கிற அந்த பாவ அடிமைத்தன எருளின் ராஜ்யம், அந்த ராஜ்யம் நம்ம விட்டு அகன்று போகும்போது தேவ ராஜ்யம் நமக்கு ஒரு இருளான வாழ்க்கையோடு வந்தான் மனுஷன் ஜெபாலயத்துக்குள்ள. ஒரு இருளின் ராஜ்யத்தோடு தேவாலயத்துக்குள்ள வந்தான். அந்த வார்த்தை வல்லமை வெளிப்பட்ட போது ஆலயத்தை விட்டு செல்வன் ஜெபாலயத்துக்கு செல்லும்போது தேவ ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கு கொண்டவனா அவன் கடந்து போனான். அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக அதான் சொன்னேன். நாடு கொடுக்கப்பட்ட 3வது அதிகாரம் பிசாசுகளை தொடர்புகிற அதிகாரம். நம்முடைய வாழ்க்கையிலான பிசாசுகளை கற்று தொடர்த்துவான். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு இடைஞ்சலுக்கு சத்தோட எல்லா கிரகங்களையும் கற்று மாற்றுவான். எல்லாமே அந்த காலத்துக்கு கற்று மாற்றி போடுவான். அதனுடைய வார்த்தை வல்லமை நீங்கள் பயன்படுத்தும் பிள்ளைகளாக மாறும். நல்லேலூயா. அந்த வார்த்தை அதான் சொன்னான். அவருடைய வார்த்தை பயன்படுத்தணும். யாக்கோபு சொன்னான், அவருடைய நாமத்தில் விசுவாசிகள் என்று தேவ ராஜ்யத்துக்கு முன்பதாக, அவருடைய வார்த்தைக்கு முன்பதாக, அவருடைய நாமத்துக்கு முன்பதாக சாத்தனுடைய ராஜ்யமே நடுங்கிறது. அந்த ராஜ்யத்தை ஜெயித்தவர் உங்களுக்கு அப்படிப்பட்டதான ஜெயித்து வாழ்வை தரவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் அந்த வார்த்தை வல்லமை பயன்படுத்தும் போது சாத்தானுடைய ராஜ்யத்தை நடுங்க செய்ய முடியும். நம்ம பிள்ளைக்கு நம்முடைய அந்த காலங்களில் மாற்றி அதோட ராஜ்யத்தை நம்மளே கொண்டு வர முடியும். அப்படி தேவ ராஜ்யம் வரும்போது அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் ஜெபாலயத்தை விட்டு போனானா, அதே போல கர்த்தனை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்து வழி நடத்தும்படியாக சபை அர்ப்பணித்து சொல்லுவான். கர்த்தரை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.